உன் மனசுல நீ எவ்வளவு பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதையும் மீறி நீ சிரிக்கிறது கஷ்டம்தான். உன் அண்ணன் நிரபராதின்னு நீ மனசார நம்புறல, நானும் நம்புறேன். அப்படி இருக்கும்போது ஆண்டவன் எப்படி உங்க அண்ணனை கைவிட்டுருவான்? என்னைக்காவது ஒரு நாள் அவரை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவான். நீ உன் அண்ணன் மேல பாசம் வச்சிருக்கிற அளவுக்கு அவருக்கு உன் மேல பாசம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லன்னா ஜெயில இருந்து தப்பிச்ச உன் அண்ணன் இவ்வளவு நாளா உன்னை வந்து பார்க்காம இருப்பனா? நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அண்ணன் இல்ல. அப்புறம் எப்படி? பொண்ணு தாயே, பொண்ணு தாயே, பாத்திரத்தை தவற விட்டதுல தப்பு இல்ல பொண்ணு தாய். நீ அந்த பையனோட பேசுறது பழகிறது எனக்கு பிடிக்கல. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குப்பா. அழுத பிள்ளை சிரிக்குதேன்னு சந்தோஷப்படுறியா? அதை விட்டுட்டு ஆத்திரப்படுறிய? திக்குலாத பொண்ணுக்கு நல்லது கெட்டது செய்யறதுக்கு யாருப்பா இருக்கா? நீ நினைக்கிற மாதிரி அந்த மருது பிள்ளை எந்த தப்பு செய்யாது. அங்கம்மா, இவ எக்கேடாவது கெட்டு போட்டுமென்னு விட்டுட்டு போயிடுவேன். வெறும் தலையாரியா இருந்தா. அவன் யாரு, எப்பேற்பட்டவன், எங்க இருந்து வந்தவன், இதெல்லாம் இவளுக்கு தெரியுமா? அவர் ரொம்ப நல்லவர், எனக்கு தெரியும். ஓங்கி அடிச்சனா தலை திருப்பிக்கும். தெரியுமாமல்ல? தெரியும். எத்தனை வருஷமா உனக்கு அவனை தெரியும்? அவன் அழகு மட்டும்தான் உனக்கு தெரியும். அந்த ரங்க உனக்கு தெரியுமா? ஆசைப்படுறதுக்கு உனக்கு வயசு இருக்கு. ஆளை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு அறிவில்லை. அனாத கழுதையாச்சேன் ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுதுதான். ஏப்பா, அந்த பொண்ணு மேல எவன் ஆசைப்படுறதுன்னு அளவே கிடையாதா? பாரு, அனாத பொண்ணுக்கு அண்ணனா இருக்கணுமே தவிர அத்தானா இருக்கணும்னு ஆசைப்படாது. நீ ஓடி போலாம். கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் வீட்டுல உட்கார வச்சு சோறு போட்டா இப்படித்தாண்டி. நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சா அத வாழை சுருட்டிக்கிட்டு அது புத்தியத்தானே அது காட்டு. கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் வீட்டுல உட்கார வச்சு சோறு போட்டா இப்படித்தான். நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சா அது வாழை சுருட்டிக்கிட்டு அது புத்தியத்தானே அது காமிக்க. தலையாரி, உங்களுக்கு மனசே சரியில்லைன்னு கேட்டீங்க, சூடா கொண்டாந்துருக்கேன், சுதி ஏறும், அடிங்க. முட்டைக்கார பொண்ணு என்ன பார்த்தா விசில் அடிக்குது? அண்ணே, உங்களை பார்த்தா விசில் அடிக்குது. இது நல்ல சந்தர்ப்பம். பிக்கப் பண்ணுங்க, பிக்கப் பண்ணுங்க. இந்த மீசைக்கு இப்படி ஒரு பொண்ணா? பிடி என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஆமா, எதுக்காக விசில் அடிச்சு கூப்பிட்டீங்க? பழக்கம்தான். விசில் அடிச்சா அடிச்சதுதான். கை எங்க இருக்கு? எதுக்கு? பிடிக்கத்தான். கண்ணு எங்க இருக்கு? எதுக்கு? அடிக்கத்தான். அம்மா, என்ன வாந்தி எடுத்துட்டு வர்றீங்க? முட்டை கடையில இருந்து வர்றேன். ஆமா, நீங்க எங்க போறீங்க? முட்டை கடைக்கு. போங்க போங்க, முட்டை கிடைக்கும். முட்டை கடையில முட்டை தான் கிடைக்கும். பின்ன என்ன கொட்டையா கிடைக்கும்? போயா போயா. இது வேற அடைஞ்சில்ல. ஐயோ, இது இல்லாம கடை கட்ட முடியாதா? பெரிய தொல்லை. ஆமா, ஏன் விசில் அடிச்சு கூப்பிட்டீங்க? அது என் பழக்கம். ஐயோ, வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? ஊதிக்கிட்டே இருக்கீங்களே. அம்மா, கடையெல்லாம் எப்படி நடக்குது? என்னைக்கு உங்க முகத்தை பார்த்தனோ அன்னையில இருந்து வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது. இது ஒரு டைப்பான முகம். ஆமா, உங்க கடையில என்னென்ன முட்டை இருக்கு? வாத்து முட்டை, கோழி முட்டை, குருவி முட்டை, மயில் முட்டை, குயில் முட்டை. விட்டா யானை முட்டையே விப்பீங்க போல இருக்கு. ஆமா, எல்லா முட்டையும் பாத்திருக்கேன். அது என்ன புனிதா முட்டை? அது வந்து புனிதா முட்டை கடைன்னு எழுதி இருந்தது. கடைங்கிற எழுத்து மழையில அழிஞ்சு போச்சு. நான் ஒண்ணு கேட்பேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? முட்டை தானே கேட்க போறீங்க? அது இல்லைங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல. ஏன்? இது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா எந்த ஆம்பளையும் கிடைக்கல. கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கு. ஐயோ, நீங்களும் ஃப்ரெஷ், நானும் ஃப்ரெஷ். என் கொள்கை தான் உங்க கொள்கை. உங்க கொள்கை என்னது? என் கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கே தெரியுமே. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எப்படி? கொக்கரக்கோன்னு அந்த சிரிப்பு,
கோழி முட்டை மாதிரி அந்த கண்ணு, கோழி தொட மாதிரி உங்க கை, ஆ. மொத்தத்துல ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆந்த மாதிரி உங்க கண்ணு, நாத்து மாதிரி சிலுத்துக்கிட்டு இருக்கிறவங்க நரைச்ச முடி, கொடமிளகா மாதிரி மூக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோமா? சத்தியமா? சத்தியமா. எப்படி நம்புறது? கைய காட்டுங்க. இந்தாங்க. இந்த முட்டை மேல சத்தியமா? என்ன கொல கொலன்னு ஆகி போச்சு? கோழி கூடு சாப்பிட்டுச்சா? அடிச்சு அடியில குஞ்சே வந்துருச்சு. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீ என்னதான் மூடி மறைச்சாலும் உன் மூஞ்சிதான் காட்டி கொடுத்துருதே. எஸ்டேட்ல வேலை செய்யற சிரிக்கி எல்லாம் உம்முன்னு இருந்தா கூட நீ அவளுகளை சிரிக்க வைப்ப. இப்ப நீ உம்முன்னு இருந்தா எப்படி? அப்பு, பொண்ணு தாய்க்கு நீ சேலை எடுத்து கொடுக்கும் போதே நான் மனசை புரிஞ்சுக்கிட்டேன். ஆம்பளைங்க ஆசைங்கிறது அடிச்சு திரிக்கிற கரை ஓரத்து அலை மாதிரி, பொட்டச்சிங்க ஆசைங்கிறது கல்லுக்குள்ள இருக்கிற தேர மாதிரி, உள்ளுக்குள்ளேயே இருக்கும், வெளியே தெரியாது. பொண்ணு தாயும் உங்ககிட்ட மனசை பறி கொடுத்துட்டாங்கிறத போக போக நீயே புரிஞ்சுக்குவ. நான் அதை சொல்ல பெருசு. புரியாம இருக்கிறது பொண்ணு தாயோட மனசுல பெருசு. இந்த தலையாரி தான். அவன் என்ன அடிக்கடி பார்த்து முறைக்கிறா, பொண்ணு தாய் கிட்ட பேச விடாம தடுக்கிறா. காவல் இல்லாத தோட்டத்துல காய்ச்சி தொங்குனா கண்டவனுக்கெல்லாம் ஆசை வரும். அதுக்கு காவல்னு ஒண்ணு வந்துட்டா கஷ்டமா தான் இருக்கும். இந்த தலையாரி ரொம்ப நல்லவன் ஊரே சொல்லுதே பெருசு. பொட்டச்சிங்க விஷயத்துல ஆம்பளைங்க எல்லாருமே கெட்ட பசங்க தான். உன் மனசு போல எல்லாமே நல்லபடியா நடக்கும். எனக்கு நிறைய வேலை கிடக்கு, நான் வாரேன். அப்போ சரிப்பா, அது எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? என்னம்மா இதெல்லாம்? பைத்தியக்கார பையல, நான் வள்ளி இல்லடா, நான் பெத்து மகாடா. பொண்ணு அப்ப என் வள்ளிய நீதான பொண்ணு, நீதானே. அவனை பேச விடுங்களா. பைத்தியக்காரன் பேசினாலும் குடிகாரன் பேசினாலும் உண்மையை தான் பேசுவான். அப்போ தலைவர் தான் தப்புன்னு சொல்றியாடா? ஆமா. போடா குடிகார பையல. என் வள்ளிய கொடுத்துரு, என் வள்ளிய கொண்டு நீதான். என்ன அது பூச்சாண்டி மாதிரி அடிக்கடி பயமுத்திக்கிட்டு? என்ன வம்பா இருக்கு? மனுஷனுக்கு இதெல்லாம் வரவே வராதா? எனக்கு வந்துருச்சு. போன இடத்துல கால் தடிக்க கீழே வந்துட்டேன். கீழே பார்த்தா சூலாயுதம். சரி, அழகா இருக்கே, அதான் இந்த ஊர் சாமி கிட்ட ஒப்படைச்சிடலான்னு எடுத்து வந்தேன். எங்க ஊர் சாமிக்கு வெளியூர்காரங்க எல்லாம் பிடிக்காது. நானே போய் சேர்த்துறேன். இது மாதிரி பொது பணிகள் செஞ்சு பஞ்சாயத்து தலைவராயெல்லாம் நினைக்காத. எங்க ஊர்ல மண்ணின் மைந்தர்கள் தான் தலைவராக முடியும். நான் கூட இந்த மண்ணின் மைந்தன் தான். எங்க தாத்தாவுக்கு இங்க 2000 ஏக்கர் இருக்கே. யாரு உள்ளூர் யாரு அசலூர்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இனிமே இது மாதிரி சூலாயுதம் கிடைச்சது, வேலாயுதம் கிடைச்சதுன்னு தேவையில்லாத இடத்துல சுத்திக்கிட்டு இருந்த பஞ்சாயத்துல கொண்டாந்து நிறுத்திடுவேன். ஜாக்கிரதை. கொஞ்சம் நில்லுங்கண்ணே. அடிக்கடி வந்து தொந்தரவு பண்றீங்களே. ஆமா, கூட்டத்தை கூட்டி பேசுறதுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? முறைக்கிறான், முறைச்சபடியே சிரிக்கிறான். மோசமான ஆளா இருப்பான் போட்டு இருக்கு.